முதலமைச்சரும் தனது கணவருமான விஜயிடம் இருந்து விவாகரத்து கோரிய மனுவை வாபஸ் பெற்றிருக்கிறார் சங்கீதா. அரசியலே நாங்க தான் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களுக்கு இது எப்படி தெரியாம போச்சுன்னு எனக்கு தெரியல. முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். படிடா, ஒழுங்கா படிடா. என்ன ஸ்டைல் பரியாயோ? அடுத்து 10 நிமிஷத்துக்கு பட்டாசா இருக்கும். மாண்புமிகு பொதுப்பணித்துறை நீயா? மாண்புமிகு முதலமைச்சர் மூன்றாம் நாள் காலை 9:30. A few moments later. யாரு நல்லா தானே போய்கிட்டு இருக்கு. நாங்க தான் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களுக்கு இது எப்படி தெரியாம போச்சுன்னு எனக்கு தெரியல. முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. இன்னைய காலத்துல பகை நாடுகளை பேசி தீர்க்க பார்க்குறாங்க. பக்கத்து மாநிலத்தோட பேசி பார்த்தா என்னன்னு நினைச்சேன். நக்கல்யா அவனுக்கு. ஒருவேளை அந்த அட்டெம்ப்ட்ல ஒரு அவமானம் நேர்ந்தா என்ன செய்யன்னு சில பேர் கேட்டாங்க. மேல ஏதாச்சும் வந்துச்சுனா நான் பாத்துக்கிறேன் முருகேஷ். நீ பாத்துக்கிறியா? அப்படி நடந்தா தமிழ்நாட்டு மக்களுக்காக அதையும் தாங்க தயாரா தான் இருக்கேன். முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள். முயற்சிகளை தடுக்கிறதுலயும் சரி, தமிழ்நாட்டோட உரிமையை நம்ம அரசு கொஞ்சம் கூட விட்டு தரவே தராது. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ புரியுதா? சூப்பர் பெரியப்பா, மேல சொல்லு மேல. சில அணைகள் கட்ட ஆரம்பிச்சதை பத்தியும் இதே அவையில உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. 1969ல ஒரு விவாதம் நடந்திருக்கு. அப்போ நீர்வளத்துறை அமைச்சரா இருந்தது யாரு? அப்ப அணை கட்ட விட்டது ஏன்னு கேட்டு அந்த மாதிரி சீப் பாலிடிக்ஸ்லாம் நான் பண்ண விரும்பல. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை, நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிருவேன். அப்புறம் அது நண்பர்களே வேற ஒண்ணு இல்ல, என்னடாச்சுன்னா ஒரு அது நம்ம நோக்கமும் இல்லை. எந்த கட்சிக்கு பெருமை, யாருக்கு பெருமைன்னெலாம் பார்க்க கூடாது. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. நம்ம பெங்களூர் போக நினைச்சதை பத்தி பல ஒப்பீனியன்ஸ் வந்துச்சு. இவருக்கு இதான் வேலை. நம்ம மேல அன்பு காட்டின அத்தனை பேருக்கும் என்னோட நன்றிகள். இதை எங்க பிடிக்கிறான்? இது வெறும் டெய்லி காலைல பேப்பர் படிச்சா மட்டும் பத்தாது. தம்பி, காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன். நான் செப்டம்பர் இறுதி வரையிலும் பார்த்து விட்டு தான் வறட்சி நிவாரண பணிகளை ஆற்றுவது வழக்கம். அவை குறிப்பிட விரும்புகிறேன். அப்படி துப்பு. A few moments later. மாண்புமிகு உறுப்பினர் லாட்டரிங்கிறாங்க. சரி, சிங்கம் களை இறங்கிருச்சு. சிங்கமா எங்க? உதயநிதி அவர்கள் சொல்லணும், ஏன் 900 கோடி ரூபாய் லாட்டரி நிறுவனம் வாங்கினாங்க திமுக பதில் சொல்லட்டும். பசுமாட்டு சாணி எருமாட்டு சாணி ரெண்டையும் கலந்து அடிக்கிறாங்க. பதில் சொல்லுங்க. தைரியம் இருந்தா அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. எங்கடா லாட்டரி நிறுவனம் இருந்து 900 கோடி ரூபாய் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏன் வாங்கினார்கள்? தைரியம் இருந்தா சொல்லுங்க. அப்ப சொல்லுங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களா? நான் எந்த தொழிலையும் இல்ல. தைரியம் இருந்தா ஏன் நடத்துறாங்கன்னு சொல்லுங்க. இதெல்லாம் அயோக்கியத்தனமா தெரியலையா? இறக்கவில்லையா? வீர பிள்ளைகளா? டிவில தெரிஞ்சதா? சப்ஸ்கிரைப் செய்யாம வீடியோ பார்த்தா என்ன நிலைமை பாக்குறீங்க?